ஜூலை மாதத்திற்கான சிம்ம ராசிக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆரம்பமாகும்போது ராசியிலேயே செவ்வாய் கேது, 7ல் ராகு இருக்கார், 8ல் சனி, 10ல் சுக்கிரன், 11ல் குரு சூரியன், 12ல் புதன் பகவான். பொதுவாக ராசியில் கேது இருக்கும்போதே ரொம்ப ஒரு மனக்கவலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு விரக்தி தன்மை இருக்கும். அதே டைமில் நல்ல ஞானமும் பிறக்கும். அதாவது கேதுங்கிறது டிட்டாச்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிட்டாச்மெண்ட்டுங்கிறது அப்படியே வெறுமனே ஏற்படுறது கிடையாது. அதை பற்றிய முழு விஷயங்களையும் நீங்கள் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை இது இவ்வளோதானா, சரி இதுக்காக நம்ம இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கோம், ஓகே அதை அப்படியே தள்ளி போடு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை தான் அவர் கொடுப்பார். ஸோ ஞானக்காரகன் தான் அவர். அப்போ உங்கள் ராசியிலே கேது இருக்கும்போது சில விஷயங்கள் ஒரு நல்ல தெளிவையும் இவர் கொடுக்க தான் செய்வார். இருந்தாலும் செவ்வாயோடு இணைஞ்சு இருக்கிறனால ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க, கவனமாக இருந்துக்கோங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. நீங்கள் ஏதாவது பெண்களோட நட்பு வைக்கும்போது, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், பெண்களோட நட்பு ஏற்படும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கெட்ட விஷயங்களில் அதை நம்ம கொண்டு போகிற மாதிரி ஆகிடும். அதனால் பெண்களோட தொடர்பு ஏற்படும் போது ஒரு கவனத்தோடு நீங்கள் செயல்படுறது நல்லது. அது இதுவரைக்கும் கண்டகசனியாக இருந்த சனி பகவான் 7லேருந்து கண்டகசனியாக இருந்து கணவன் மனைவிக்குள்ளார நிறைய கருத்து வேறுபாடுகள், நிறைய பிரச்சனைகள், அப்பப்பா ஹஸ்பண்டை பார்த்தாலே பிடிக்கல, ஒய்ஃபை பார்த்தாலே பிடிக்கல, அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அவரே போய் அஷ்டமத்தில் உட்காந்துருக்கிறாரு. அஷ்டம சனிங்கும்போது நீங்கள் பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுலையாவது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு தேவையில்லாத எண்ணத்தை கொடுத்து நம்மளை கொண்டு போய் லாக் பண்ணிடுவார். அதனால் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்துருங்க. 10ல் சுக்கிரன் இருக்கும்போது என்ன ஆகிடும்னா, சுக்கிரன் பொதுவாக 10ஆம் இடத்துல நிஸ்பலம் ஆகிறார். ஸோ அவர் அங்கே ஆட்சியாக இருந்தாலுமே கொஞ்சம் அவரோட பவர் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ 10ல் சுக்கிரன் இருக்கும்போது தேவையில்லாத வம்பு வழக்கு சண்டை இதெல்லாம் ஏற்படும். அதனால் தொழில் செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. இதில் ரொம்ப ஒரு ஆறுதலான விஷயம், சப்போர்ட்டான விஷயம் பார்த்திங்கன்னா 11ல் குருவும் சூரியனும் இருக்கார். ஸோ 11ல் சூரியன் குரு இருக்கிறனால உங்களுக்கு எல்லா காரிய வெற்றி நல்லாயிருக்கும், தொழிலில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் விஷயமாக எதுக்காவது ஒன்று ரொம்ப நாளாக இந்த செயல்படுத்தணும்னு நினைக்கிற விஷயங்களை நீங்கள் இந்த மாதம் பயன்படுத்திக்கோங்க. கவர்மெண்ட் மூலமாக கிடைக்க வேண்டிய ஆதாயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்மராசிக்கு இந்த மாதம். அதனால் நல்ல முறையில் அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூலை 16, 17. எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுத்துக்க வேணாம், கவனமாக இருந்துக்கோங்க. விடியற்காலை எழுந்துறீங்க, சந்திர பகவான் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் தாய் கையால் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பெரிய அளவில் சந்திராஷ்டமம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. இவங்க பண்ண வேண்டிய பரிகாரம் பார்த்திங்கன்னா ஜீவ சமாதி வழிபாடு, குரு பகவான் அதாவது ராகவேந்திரா, சாய்பாபா இந்த மாதிரி இருக்கிற குருக்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஜூலை மாதத்திற்கான கன்னி ராசியின் பலன்கள். இந்த மாதம் ஆரம்பமாகும்போது ராசிக்கு 6ல் ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு, 7ல் சனி இருக்கார், 9ல் சுக்கிரன், 10ல் குரு சூரியன் சஞ்சாரம் பண்ணுறாங்க, 11ல் புதன் பகவான், 12ல் செவ்வாய் கேது. சரி வாங்க இந்த மாதம் எப்படி இருக்குது கன்னிராசிக்கு அப்படின்னு பார்க்கலாம். 6ல் ராகு இருக்கிறனால எதிரிகள் தொல்லை இல்லை, எதிரிகள் எதிர்த்து நின்னாலுமே அதை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, நல்ல லாபம் தான். பொதுவாக 6ல் ராகு இருக்கும்போது நினைக்கிற எல்லா விஷயமுமே நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக அமோகமாக நடந்துடும். ஆனால் 7ல் அந்த சனி இருந்து கண்டக சனியாக வேறு செயல்பட்டுருக்காரு. இப்போ 7ல் சனி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நட்பு வட்டத்தில் நம்மளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதாவது நம்மளோட பழகிற எல்லாத்தோடையுமே நமக்கு தேவையில்லாத ஒரு அவப்பெயரை உண்டு பண்ணிடும், சரிங்களா? அதனால் நீங்களாக ஃபீல் பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு. எப்படி இருந்தாலும் ஆப்போசிட்லேருந்து நமக்கு பாராட்டுக்கள் கிடைக்க போகிறதில்ல இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிற வரைக்கும். அதை எதையுமே எதிர்பார்க்காதீங்க, கொடுக்கறதுல மட்டும் தெளிவாக இருந்துக்கோங்க. நட்பாகட்டும், காதலாகட்டும், மனைவியாகட்டும், எல்லா உறவுகள்கிட்டையும் நீங்கள் கொடுக்கறத பழக்கப்படுத்திக்கோங்க. அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. கிடைக்காது, கெட்ட பேர் தான் கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறனால இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதை பெருசாக மைண்ட் பண்ணிக்காதீங்க, ஜாலியாக இருந்துக்கோங்க, சரியா? அடுத்து 9ல் சுக்கிரன், 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப அமோகமான அமைப்பு. ஏன்னா இவர் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதியும் அவர் தான், 9ஆம் அதிபதியும் அவர் தான். தனாதிபதி 9ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். ஸோ நல்ல மகிழ்ச்சி இருக்கும், பெண்களால் லாபம் இருக்கும். இந்த 7ஆம் இடத்துல சனி இருந்து படுத்திட்டு இருக்காரு இல்லையா, அது இந்த 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடும். அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடலாம், நல்லா இருக்குது.
10ல் குரு சூரியன். ஸோ பொதுவாக 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒர்க் விஷயத்தில் எனக்கு இந்த பதவி கிடைக்கல, நான் இவ்வளோ வேலை செஞ்சேன், நான் இவ்வளோ திறமையாக பண்ணேன், எனக்கு திறமைக்கேற்ற இதை கொடுக்கல அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளியே வந்துடாதீங்க. அமைதியாக அங்கேயே இருங்க. ஒரு அக்டோபர் மாதம் அதிச்சாரத்தில் குரு கடகத்துக்கு வரும்போது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சூப்பராக 2 மடங்கு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நம்ம செஞ்ச வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, நமக்கான பாராட்டு கிடைக்கல அப்படின்னு நினச்சலாம் வருத்தப்பட்டுட்டே இருக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க, சரிங்களா? 10ல் குரு இருக்கிறனால நீங்களா வேலையை தயவு செய்து விட்டுறாதீங்க. எப்படா இவன் விட்டுட்டு வெளியே ஏறுவான் அப்படின்னு குரு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. குருவையே நீங்கள் ஜெயிச்சிடணும், சரியா? ஸோ இருக்கிற வேலையை சந்தோஷமாக தக்க வச்சுக்கோங்க. 11ல் புதன் ரொம்ப சூப்பர். நல்ல ஒரு குடும்பத்தோட ஒரு அட்டாச்மெண்ட்டு, நல்ல ஹாப்பியாக இருக்கிறது. என்னடா இது இந்த மாதம் நம்ம நினைக்காததெல்லாம் நடக்குதே, இதெல்லாம் கிடைக்குமான்னு நினச்சோமே அதெல்லாம் நடக்குதே அப்படிங்கிற மாதிரி இந்த புதன் ரொம்ப உங்களை அருமையாக வச்சுருப்பார். ஏன்னா ராசி அதிபதியே போய் 11ல் உட்காந்துருக்காரு இல்லையா? ஸோ தொட்டதெல்லாம் ஜெயம்தான் உங்களுக்கு. என்ன கேட்டிங்கனாலும் கிடச்சிரும். அதனால் ரொம்ப நல்ல மனமகிழ்ச்சியோடு இருந்துக்கோங்க. என்ன ஒரு சின்ன விஷயம், 12ல் செவ்வாய் கேது இருக்காங்க. அப்போ 12ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா தூக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால் நைட்டு அதிகம் மொபைல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த தூக்கம் கெட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், சரிங்களா? சீக்கிரமாக போய் படுக்க போயிடுங்க. நல்லா தூக்கம் வரலைன்னா கூட கண்ணை மூடி படுத்துக்கோங்க. ஃபோனை மட்டும் கையில் எடுக்காதீங்க. ஏன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த செவ்வாய்க்கு இது 12ல் இருக்கும்போது கொடுப்பாங்க. ஸோ அதில் கவனம் தேவை. இந்த மாதத்துக்கான சந்திராஷ்டமம் நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 18, 19 இந்த நாட்களில் தேவையில்லாத கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க, தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வச்சுக்காதீங்க. விடியற் காலையில் எழுந்துறீங்க, நேரமாக எழுந்து குளித்து சந்திர பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அம்மா கையில் ஒரு குங்குமம் வச்சுக்கோங்க, அம்மாவை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். சந்திராஷ்டமம் பெருசாக உங்களை எந்த வகையிலையும் பாதிக்காது. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும்.